வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள் எண் 87. வணக்கம். ஒரு வேள்வி, அதாவது யாகம் செய்வதன் பயனை அளந்து கூற முடியாது. அதுபோல விருந்தோம்பல் எனும் வேள்வியின் பயனும் அளவிட முடியாதது என்பதை இக்குறள் எடுத்துரைக்கிறது. இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் எனும் அறத்தின் பயனை எதை கொண்டு அளவிடுவது என்று வள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். விருந்தோம்பலின் பயனை இவ்வளவு என்று அளந்து கூற முடியாது. அது விருந்தினரின் தகுதிக்கு ஏற்றவாறு அமையும். விருந்தினரின் மனமகிழ்ச்சியே விருந்தோம்பலின் பெரும் பயனாகும். அடுத்த குறளுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.